டேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் யம்மியான சூப்பர் மாய்ஸ்ட் கேரட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கேரட் கேக் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஓவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் 180 டிகிரி சென்டிகிரேட் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேனில் இல்லைனா ரெகுலர் 9 இன்ச் ரவுண்ட் பேன் எடுத்து பட்டர் இல்லைனா வெஜிடபிள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பேன் பாட்டமில் சர்க்கிளாக கட் பண்ண பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ளோர் மிக்சர் ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைனா மைதா 2 கப் எடுத்துக்கோங்க. இதோட சால்ட் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், சின்னமன் பவுடர் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்த 4 முட்டையை உடைச்சிக்கோங்க. இதை ஒரு ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்ல நுர வர வரைக்கும் பீட் பண்ணுங்கள். இதில் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு வெஜிடபிள் ஆயில் 3/4 கப் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்ட் மிக்சர் வச்சு பீட் பண்ணிக்கிட்டே சேருங்க. மிக்சர் லோ ஸ்பீடில் வச்சுக்கோங்க. இதோட ப்ரௌன் சுகர் 1 கப், 1 கப் ஒயிட் சுகர் சேர்த்து மிக்சரை ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா சுகர் கரைஞ்சி பேட்டர் திக்காக ஆற வர பீட் பண்ணுங்கள். ப்ரௌன் சுகர் சேர்க்குறதால கேக் நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். இப்போ சுகர் கரைஞ்சி திக்காகிடுச்சு. இப்போது மிக்சரை லோ ஸ்பீடில் வச்சுட்டு ஃப்ளோர் மிக்சரை 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பவுலில் சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பேட்டர் இந்த அளவுக்கு சாஃப்டாக சில்காகவும் இருக்கணும். அப்போ தான் கேக்கும் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதோட துருவின கேரட் 2.5 கப், பொடியாக கட் பண்ண பைனாப்பிள் பீசஸ் 1 கப் போட்டு ஸ்பேட்டுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பைனாப்பிள்ஸ் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு மிக்சிங் நல்லா பண்ணுங்கள். இப்போது பொடியாக க்ரஷ் பண்ண வால்நட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பேனில் ஊற்றுங்க. ப்ரீஹீட்டட் ஓவனில் 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணுங்கள். கேக்கோட சென்டரில் ஸ்கியூவை வச்சு க்ளீனாக வருதான்னு இந்த மாதிரி செக் பண்ணி எடுங்க. இப்போது கேக் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு கேக் பேக் பண்ணும்போது வர்ற வாசனையே தனிதாங்க. இப்போது ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேனோட லேட்சை ரிலீஸ் பண்ணி கேக்கை தனியாக எடுத்து 4லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் கேக்கு கம்ப்ளீட்டாக கூலாக ஆற விடுங்க. இந்த கேக் இப்படியே சாப்பிட ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே ஃப்ராஸ்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் நல்லாயிருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்த அன்சால்டட் பட்டர் 1/2 கப் எடுத்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு மிக்சர் வச்சு நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கோங்க.
இதில் பவுடர் சுகர் 1 கப்பு, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக வர்ற வரைக்கும் பீட் பண்ணுங்கள். இதோட லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், க்ரீம் சீஸ் 1 கப் ஆட் பண்ணுங்க. இதையும் நல்லா ஸ்மூத்தாக வர பீட் பண்ணா ஃப்ராஸ்டிங் ரெடி. இப்போ நல்லா ஆறின கேக்கோட மேல் பகுதியை ஒரு நைஃப் வச்சு லெவல் பண்ணிக்கோங்க. ஃப்ராஸ்டிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. சாப்டு நட்ஸ் வச்சியும் சைடில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். சூப்பர் சாஃப்டான யம்மியான கேரட் கேக்கை 2.5 hours ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுங்க. இந்த கேக் 1 வாரம் வரை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். பைனாப்பிள், கேரட், நட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதால ரொம்பவே டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இந்த கேக் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.